அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இப்ப நீங்க புதுசா வேற சொல்லிட்டீங்க, கல்லானாலும் கணவன், நான் அப்படி சொல்லலையே, புல்லானாலும் அப்படி கூட சொல்ல இந்த காலத்துக்கு அப்டேட் சொல்றீங்களா? அதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் யாருக்காகவும் வக்காலத்து வாங்கல. உனக்கு ஒரு வைரக்கம்மல் வாங்கி தருவாரு, நீ எனக்குன்னு சொல்லாத. அது அந்த அம்மாவுக்கும் அது ஒரு ஆசையா இருந்திருக்க கூடும். இந்த பொண்ணுக்கு அந்த வலி இருந்துட்டே தான் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி அங்க இருக்கும் போதே அந்த மாமியாருக்கு என்னாச்சு, இந்த மருமகள் வேண்டாத மருமகளா போயிட்டாங்க. எங்க அப்பா நகையெல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்லல, நீங்களும் நகை கேட்கல, எதுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். உனக்கு நான் பேசினாலே பிரச்சனையா இருக்கு. சோ இந்த பேச்சு ஈகோ வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த உறவும் இல்லை. சோ கேஸ் நடத்தும் போது வேலை இல்லைன்னா இந்த பொண்டாட்டியை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு? அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 5 லட்சம் தான் கொடுப்பேன்னு சொல்லி அதுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. அவர் என்னதான் பண்ணுவார்? அட்லீஸ்ட் வேற எங்கேயாவது ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு போனா ஒரு 10,000 சம்பாதிக்கலாம். இதுல போட்டு தொங்கிட்டு இருந்தா வாழ்க்கை போயிடும். பொண்ணுக்கு ரொம்ப வாழ்க்கை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். வழக்கெண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின வழக்குகள் பத்தி நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பத்தி தான் பேச போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் ஹரி. என்ன சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு? கொஞ்சம் பரபரப்பா போலாமேன்னு. பரபரப்பா போலாமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எந்த வழக்கு? அந்த வழக்கோட பரபரப்பு இல்ல, இந்த தடவை எமிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வழக்கு பத்தி பேசுறோம். ஓகே. அது நாங்க போட்ட வழக்கு இல்ல. திடீர்னு ஒரு நாள் அப்பாவும் பொண்ணு என்னை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. இங்கே தான் உட்காந்து பேசினாங்க. பேசும்பொழுது சொன்னாங்க, இது மாதிரி எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, டைவர்ஸ் கேட்டு பையன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் என்ன விஷயம் என்னன்னு கேட்டேன். இந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உனக்கு என்ன சேர்ந்து வாழணுமா, என்ன விஷயம், இப்போ டைவர்ஸ் கேட்டிருக்காங்களே. நான் வழக்கமாகவே சொல்லுவேன், சார் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க சார், நம்ம பொண்ணை சேர்த்து வச்சிடலாம், இன்றைக்கி அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது உண்டு தான். ஆனால் அப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணு என்னை நிமிர்ந்து பார்த்துச்சு இப்படின்னு. அப்புறம் ஏம்மா உனக்கு என்ன விருப்பம் இல்லையா, என்ன விஷயம் அப்படின்னு. மேடம் அவர் கூட வாழ முடியாது மேடம் அப்படின்னுச்சு. சரி பார்ப்போம், என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல, அதுக்குள்ளே என்ன அவசரப்படுற அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா பேசவே கொஞ்சம் கண்ணீர் விட்டார். தைரியமான ஆள் தான் அவர் பார்க்குறதுக்கு இதெல்லாம். பட் பேசவே கண்ணீர் விட்டார். மேடம் என்கிட்ட இருந்த என்னுடைய டெர்மினல் பெனிஃபிட்ஸ் வகைரா சேர்ந்த அத்தனையும் எடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணினேன் பொண்ணுக்கு. அவள் எங்கேயாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு. பையன் சதர்லேண்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தான், 50,000 சம்பளம்னு சொன்னாங்க. என் பொண்ணு ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்தா. சரி 2 பேரும் சேர்ந்து எப்படியும் வாழ்க்கையை நல்லா நடத்திடுவாங்கன்னு நான் நினச்சேன். பொண்ணு பார்த்துட்டு அந்த பையன் பேசும்போது கூட எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. ஒரு சிங்கிள் பெட்ரூமில் ஃப்ளாட் வாங்கியிருக்கான் அந்த பையனும். ஸோ நான் நினச்சேன், பரவாயில்ல, இந்த சின்ன வயசில் இருக்கிற அந்த சம்பாத்தியத்துக்குள்ளற இந்த அளவுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சி பொறுப்பாக நினச்சிருக்கேன். பையன் நல்லா இருப்பான்னு தான் நினச்சி வாங்கினேன். அப்புறம் என்ன சார் பிரச்சனை? இப்போ இந்த பொண்ணு டக்குன்னு எடுத்து சொல்கிறான், மேடம் வேண்டாம் அப்படின்னு. அப்படி நான் சொல்ல முடியல. என்ன தப்பு ரைட் இருந்தாலும் சரி பண்ணிவிட்டு அவள் வாழணும், அவங்களையும் கொஞ்சம் ஏதாவது மாற்ற முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் டைவர்ஸ்ன்னு போட்டவங்க எல்லாருக்கும் டைவர்ஸ் கொடுத்துறது கிடையாது. இல்லை கேட்ட உடனே தட்டில் வச்சு இந்தாங்க டைவர்ஸாக கேட்குறீங்க வச்சுக்கோங்க, அந்த பொண்ணை அத்து விட்டுரும் அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதும் கிடையாது. எப்படி இருந்தாலும் ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்த உடனேயே ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் முதல்ல கவுன்சிலிங் தான் அனுப்புவாங்க. கவுன்சிலிங் போகட்டும், போனால் ஒரு 3 கவுன்சிலிங் மினிமம், மேக்ஸிமம் 5-6 கவுன்சிலிங் போகிறது கூட உண்டு. அப்போ கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. எதுக்கு மேடம் கவுன்சிலிங், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாள். அம்மா இந்த கவுன்சிலிங்கிறது சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது 2 தம்பதியாக வர்றவங்க பிரிஞ்சிடக்கூடாது, அவங்கள சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி தாம்மா, நீங்கள் வாங்க அப்படின்னு. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லி வந்தா. ஸோ அவங்க அப்பா கொஞ்சம் நிம்மதியாக போனார். எதுக்கு? சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பை பார்க்கலாமான்னு. ஆனால் அவர் போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார், மேடம் நீங்கள் என் பொண்ணை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் விரும்புகிறேன், ஆனால் எந்த காரணம் கொண்டும் என் பொண்ணுடைய சுயமரியாதைக்கு எது வந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். அவர் பேசின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழணும், எனக்கு கஷ்டம் இருக்குது, எல்லா செலவும் செஞ்சு தான் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் இல்லை, ஆனால் அதே சமயம் என் பொண்ணு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அங்கே இருக்கணும். ஒரு நல்ல தகப்பன் அப்படி தானே நினைக்க முடியும். நிறைய பேரை நம்ம கவனிச்சிருக்கோம், நீ போய் காலில் விழு, மன்னிப்பு கேளு, நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு தான் எல்லாம் பண்ணிட்டோமே, போய் உன் புருஷன் வீடு சேரு அப்படின்னு சொல்கிற நிறைய குடும்பங்களை நம்ம பார்த்துருக்கோம், பெற்றோரை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஹேட் அ ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம்.
அப்புறம் நாங்கள் வந்து போய் அப்பியர் ஆகணும் கோர்ட்டில், கவுன்சிலிங்க்கு அனுப்பி வச்சாங்க. கவுன்சிலிங் பேசினா அவர் வந்து அந்த நாங்கள் பார்க்க முடியாது அதெல்லாம். கவுன்சிலிங்கிறது 2 பேருக்குமானது, சரியா? அதனால அவங்க தான் பேசுவாங்க. ஆனால் அந்த டைமில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 2015ன்னு வச்சுக்கோங்களேன், 14, 15 எல்லாம் அவங்களோட சேர்ந்து வக்கீல்களும் போவாங்க, கொஞ்சம் நடுவில் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கூட இருக்கும்போது பார்த்தா அப்படியே அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை சரமாரியாக சொல்கிறாரு அவர். யார்? ஹஸ்பண்ட். இவ இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, மதிக்க மாட்டேங்கிறா, பேச மாட்டேங்கிறா, ஏதோ சொல்கிறாப்புல. அப்புறம் நான் வந்து இந்த பொண்ணுகிட்ட ஏமா நீ பேசலை, ஒரு கவுன்சிலிங் முடிஞ்சு வரும்போது ஏமா நீ பேசலை அப்படின்னு. மேடம் அவர் எல்லாம் பொய்யாவே சொல்லிட்டு இருக்காரு, அது கேட்டு நான் அப்படியே உட்காந்துட்டேங்க மேடம். எனக்கு அவரை மாதிரியெல்லாம் பொய் சொல்ல முடியாது. உன்னை யார் பொய் சொல்ல சொன்னா? உண்மையாக என்ன நடந்ததோ அதை சொல்லு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் அவருக்கு முடிஞ்ச உடனேயே டைம் ஆகிப்போச்சு, ஏன்னா அவ்வளோ அடிக்கினாரே. ஸோ அடுத்த வாய்தாவில் இன்னொரு தடவை போட்டாங்க. இந்த பொண்ணு போய் பேசின போது சொன்னால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நானும் வேலைக்கு போகிறேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் பணம்னே தான் பேசுகிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். அப்படி சொல்லும்போது தான் ஒரு வார்த்தையே அவள் சொன்னான், இந்த மாதிரி கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கு பிறகு எங்கள் மாமியார் எங்கிட்ட தனியாக பேசும்போது சொன்னாங்க, எனக்கு ஒரு வைரக்கம்மல் போட்டுக்கணும்னு ஆசை, ஆனால் அது எனக்கு நடக்கலை. பட் உங்கள் அப்பா ஓரளவுக்கு 25 பவுன் பக்கமாக போட்டிருக்காரு, உங்கள் அப்பாட்ட நீ கேட்டீங்கன்னா உனக்கு ஒரு வைரக்கம்மல் வாங்கி தருவார், நீ எனக்குன்னு சொல்லாத. அது அந்த அம்மாவுக்கும் வந்து அது ஒரு ஆசையாக இருந்திருக்க கூடும். அந்த ஆசையை வெளிப்படுத்துறதுக்கு மருமக ஒரு ஒரு கருவியாக கிடைச்சா அப்படின்னு அந்த அம்மா நினச்சிருக்கலாம். அப்போ இந்த பொண்ணு சொன்னாலாம், நான் அப்படியெல்லாம் எங்கள் அப்பாட்ட பொய் சொல்கிற வழக்கம் கிடையாது, எங்கள் வீட்டில் எதுவானாலும் உண்மை தான் பேசணும், தப்பு செஞ்சால் கூட தப்பு செஞ்சிடும் சொல்லணும், அதனால நான் வந்து அதை போய் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதில் தான் வந்து பிரச்சனை முதல்ல ஆரம்பிச்சிருக்குது 2 பேருக்குள்ள. 2 பேருக்குள்ள இல்லை, மாமியாருக்கும் மருமகளுக்கும். அதான் அந்த 2 பேருக்குள்ள தான் சொல்கிறேன். அப்புறம் இவ வந்து ஏதோ பேசும்போது இவ பேச மாட்டான், அந்த அம்மா பேசினா, அந்த அம்மா கோபத்தில் அந்த அம்மா 2 பேர் பேசினா இந்த பொண்ணுக்கு அவமரியாதையாக இருக்கும், பேசாது. அப்போ ஒரு நாள் அவள் ஹஸ்பண்ட் கேட்டிருக்கிறாரு, என்ன இப்படி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிற அம்மாட்ட, அம்மா இவ்வளோ தடவை கூப்பிட்றாங்களே எந்திரிச்சு போக முடியாதா அப்படின்னு ஏதோ கேட்டிருக்காரு. போனால் மட்டும் உங்கள் அம்மா வந்து கரெக்டாக பேசிடுவாங்களே, நீ ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டான். அவருக்கு சரியான கோபம் வந்துருச்சு, கையை உங்கிட்டார், மரியாதையாக நடந்துப்போம் அப்படின்னு. அடிக்கலாம் அந்த மனுஷன், அந்த ஆள் அடிக்கலை, ஆனால் கையை உங்கிட்டார். இவளுக்கு அதில் ஒரு வைராக்கியம் வந்துருச்சு, அப்போ நீங்கள் என்ன அடிச்சிருவீங்களா அப்படின்னு பேச்சு. இப்போ பேச்சு எப்படின்னா, நம்ம எல்லாரும் படிக்கிறோம், ஆணும் பெண்ணுமே படிக்கிறோம், 2 பேரும் படிக்கிறோம். நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, நாங்களும் வேலைக்கு போகிறோம். இது சொல்கிறது பொதுவாக சமூக பார்வையிலிருந்து நான் சொல்கிறேன். இப்போ டக்குன்னு கையை நீட்டிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா பெண்களுக்கும் பிடிக்காது. முன்ன மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் அடிக்கிறதும் முடியாது. என்ன கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்றது கிடையாது. இப்ப நீங்க புதுசா வேற சொல்லிட்டீங்கன்னா, கல்லானாலும் கணவன், நான் அப்படி சொல்லலையே, புல்லானாலும் புருஷன் அப்படி கூட சொல்ல. இந்த காலத்துக்கு அப்டேட் சொல்றீங்களா? அதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம், அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் யாருக்காகவும் வக்காலத்து வாங்கல, பட் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க வேணும், என்னன்னா 2 பேரும் படிக்கிறோம், 2 பேரும் வேலைக்கு போறோம், 2 பேரும் சம்பாதிக்கிறோம், வீட்டு செலவுகளை 2 பேரும் பகிர்ந்து செய்யறோங்கும் போது டக்குன்னு ஒரு பொண்ணை ஒரு ஆண் வந்து கையை ஓங்கி அடிக்கிறதுக்கு வந்தா தப்பு. பெண்கள் சில பேர்த்த அடிக்கிறாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க, எனக்கு அதுவும் தெரியும். அந்த மாதிரி இருக்கிற கேசஸ் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா 100ல் 1, 2 கூட அப்படி இருக்காது, மெஜாரிட்டி இதுதான் இருக்கும். அப்போ அவளுக்கு வந்து அது ஒரு தன்மானத்தை பாதிக்கிற விஷயமா போயிடுது. அவ என்ன பண்றா, கிளம்பி அவங்க அப்பா வீட்டுக்கு போறா. வேற எங்க போவாங்க, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தானே போவாங்க. போன உடனேயே வந்துருவாங்களா? அவங்களுக்கும் கோபம் இருக்கும், வருத்தம் இருக்கும், வேதனை இருக்கும். இதை ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கணும். அவர் அதை புரிஞ்சுக்காம விட்டுட்டு இவ போய் அம்மா வீட்டில் உட்கார்றா அப்படின்னு நேராக அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, எத்தனை நாளைக்கு தான் உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுப்பீங்க, கல்யாணம் பண்ண அவள் என் பொண்டாட்டி, என் வீட்டுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டியது தானேன்னு. தம்பி நான் என்ன வேண்டாம் நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க வந்து கூட்டிகிட்டு போங்க வாங்க, நான் போச்சேன்னா பேசாமையே உட்காந்துருக்குறேன், பதில் ஏதாவது சொன்னால் தான் தெரியும் என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவர் என்ன பிரச்சனைன்னு சொல்லுவார், எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க எந்திரிச்சே போகல, ஏன் அது போக மாட்டியா மரியாதையில், சொல்ல மாட்டியா என்ன, நான் அடிக்கலாம் ஒன்றும் இல்லை மாமா, கையை தான் ஓங்கினேன் அதுக்கே வந்துட்டேன், சரிப்பா நான் சொல்லி அனுப்புகிறேன், அதுக்கு முன்னாடி நீயும் வீட்டுக்கு வா, சின்ன விஷயத்தை ஏன் பெருசு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு மருமகனை சொன்ன உடனே
அவரும் வந்தார். அவர் வந்து வா புறப்படலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்புறம் ஒரு முகம் கொடுத்தே அவர்கிட்ட பேசலை. அப்புறம் இவங்க அப்பா சொல்கிறாரு, மாப்பிள்ளை வந்திருக்காரு, போய் ஏதாவது காஃபி கிஃபி கொண்டு வந்து டிஃபன் வெய்யே அப்படின்னு. பேக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிளம்பு அப்படின்னு அர்த்தம். அதனால பேக் பண்ணிட்டியான்னு சொன்னோடனே சரி அப்பாவும் இப்படி சொல்லிட்டாருன்னு அவளும் கோபத்தில் போய் அவர் சொன்ன மாதிரியே காஃபி டிஃபன்லாம் கொடுத்துட்டு தன்னோட பேக்கில் ஒரு 4 எடுத்து வச்சுட்டு வந்துடுறா இவரும். ஆனாலும் அவளுக்கு மனசில் அது அழுத்தமாக விழுந்துருது. அவங்க மாமியார் பொய் சொன்னாங்க, என்ன சொல்லி வாங்க சொல்கிறாங்க. இவர் அவங்க அம்மா கூப்பிட்டதுக்கு வந்து நான் ஒரு நிமிஷம் வர லேட்டாக இருந்திருக்கலாம், அது கேட்காம இருந்திருக்கலாம், கையை ஓங்கிட்டு வராருங்கிறது அவளுக்கு அழுத்தமாக பதிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு வாழ்ந்த வீட்டில் யாரும் அடிக்கிற வேலையெல்லாம் கிடையாது, அது பார்த்ததே இல்லை. அதனால் வந்து கையை ஓங்குறதுங்கிறது எப்படி? இந்த காலத்து பெண்கள் ரொம்ப யோசிக்கிறோம், ஏன் அடிக்கணும்? இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே வந்த விஷயத்துக்கே வரணும். 2 பேரும் சமமாக இருக்கும்போது கையை நீட்ட வேண்டியதில்லை. அதே நாங்கள் செஞ்சு அது தப்பாயிடாதா? யோசிச்சு பாருங்க. அதைத்தானே நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, இந்த காலத்தில் பொண்ணுங்கள்லாம் அடிக்கிறாங்க மேடம், நீங்கள் ஏதோ கதை சொல்கிறீங்க மேடம் அப்படின்னு சொல்லுவீங்க தானே? கமெண்ட்ல சொல்கிறவங்க கமெண்ட்ல சொல்கிறோம். அதனால இந்த பொண்ணுக்கு அந்த வலி இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி அங்கே இருக்கும்போதே அந்த மாமியாருக்கு என்னாச்சு, இந்த மருமகள் வந்து வேண்டாத மருமகளாக போயிட்டாப்புல. அப்போது இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறா, அப்பா அங்கே இருக்க முடியலப்பா என்னால், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அந்த அம்மாவும் என்னை சரியாகவே நடத்த மாட்டேங்கிறாங்க, உங்கள் மாப்பிள்ளையும் அவங்க சொல்கிறத கேட்டுகிட்டே தான் பேசுகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் கூப்பிட்டு மருமகனை கூப்பிட்டு ஃபோனில், தம்பி ஏதாவது பிரச்சனைன்னா கூப்பிட்டு வச்சு சால்வ் பண்ண பாருங்க அங்கே, அப்படி இல்லைன்னா ஏதாவது நீங்கள் தனியாக வந்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு. அதெல்லாம் வர முடியாது மாமா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கூட இருக்கணும், எனக்கு வந்து நான் வாங்கியிருக்கிற வீட்டுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும், நான் தனியாக ஒரு வீடு எடுத்து வாடகை கொடுக்க முடியாது, அது கஷ்டம். உடனே இந்த பொண்ணு ஃபோனை வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கா, அவர் ஸ்பீக்கர் ஃபோனில் வச்சுருப்பார், நீங்கள் முழு வாடகையும் கொடுக்க வேண்டாம், நான் வாடகையும் பாதி கொடுத்துட்றேன், செலவுக்கும் பாதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்புறம் அவள் சொன்ன உடனேயே இவனுக்கு கொஞ்சம் கோவம்தான், ஆனாலும் நீ முதல்ல கிளம்பு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டான். இவளும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததுலேருந்து அதிகமாக அவங்க மாமியார்ட்ட எல்லாம் பேசுறது கிடையாது. அந்த மாதத்துலேருந்து மாதம் 5000 ரூபாய் எடுத்து கொடுக்குறான் புருஷங்கிட்ட. அப்போ புருஷங்கிட்ட சொன்ன உடனே அவன் கேட்குறான், இது எதுக்கு இந்த 5000, உங்கள்கிட்ட நான் பணம் கேட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. அவர் பணம் கேட்காம இருக்கலாம், நீங்கள் கஷ்டம்னு சொல்லிட்டீங்க, எனக்கு இஎம்ஐ கட்டணும், இதுக்கெல்லாம் முடியாது, தனியாக வீடு எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க, அதனால் நான் இப்போ வீடு எடுக்கலையே, இந்த வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா கரண்ட் சார்ஜ் எவ்வளோ இருக்கோ அதை பாதி கொடுத்துட்டேன். ஸோ அவள் முடிஞ்ச வரைக்கும் அக்காமடேட் பண்ணுறா புருஷனை, பட் அவளுடைய தன்மானம் வந்து எங்கேயோ அவளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அவளை. அந்த சரின்னு இவங்க போய் வீடு பார்க்குறாங்க. இவங்க வீடு பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அப்போ ஒரு தடவை சொல்கிறாரு வந்து அவங்க மாமனார்கிட்ட, நீங்கள் வாங்க வீடு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு 4-5 வீடு பார்த்தா அது ரொம்ப பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருக்குது, நான் மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, வேணாலும் பாதி வாடகை பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சு, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு, நான் வந்து உங்ககிட்டையெல்லாம் வாங்கிட்டு வாழ்கிறவன் இல்லை அப்படின்னு ஒரு ஷோ காட்டுறாரு அவர். அவங்க மாமனார் என்ன சொல்லுவார், நீ பொய்யா தான் நடிக்கிறேன்னு நான் சொல்லுவார், ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான். சரின்னு அந்த பொண்ணுக்கிட்ட திரும்ப ஃபோனை வாங்கி பேசி, நீ கிளம்புங்க, நீ எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது பாரு, வீடு கிடைக்கிற வரைக்கும் நீ போய் அவங்க வீட்டில் இரு அப்படின்னு. இப்போ இதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னா, ஒரு தடவை பேசும்போது இவர் சொல்லியிருக்கிறாரு, 25 பவுன் நான் நகையை போட்டேன், நான் என்ன குறை வச்ச மாப்பிள்ளை, உங்களுக்கு மோதிரம் கேட்டீங்க, டைமண்டில் தான் வேணும்னு கேட்டீங்க, அதை நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன், நான்லாம் கேட்கலிங்க, எங்கள் அம்மா ஏதாவது கேட்டிருப்பாங்களே, எனக்கு வேண்டாங்க உங்கள் டைம் அப்படின்னு அவர் சொல்ல. அதாவது 2 ஈகோக்கு நடுவில் சரியான கிளாஷ். உண்மையிலேயே பொண்ணுடைய அப்பா அருமையான ஆள், அவங்க எங்களுக்கு அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, இப்போது கல்யாணத்தை ஷேர் பண்ணிக்கலாமான்னு சொன்னோன்னே, அதில் என்னங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே மேலே வந்திருக்கோம், அதனால நம்ம பாதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிம்பிளாக கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கஷ்டம் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கொடுத்தேன்னு சொன்னோன்னே, உங்கள் நகையெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ முதல்ல உன் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்ல. எங்கள் அப்பா நகையெல்லாம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லலை, நீங்களும் நகையை கேட்கல, எதுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். உனக்கு நான் பேசினாலே பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த பேச்சு ஈகோ வந்ததுக்கப்புறம் 2 பேருக்குள்ளேயும் எந்த உறவும் இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷனில் போய், என் பொண்ணு வந்து இங்கே இருக்கா
அவங்க சேர்த்து வாழ வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. இவர் தான் இனிஷியேட் பண்றாரு. இவர் தான் இனிஷியேட் பண்ணுறாரு. ஆனால் இவர் இனிஷியேட் பண்ணதா இவர் நினச்சிருக்கிறதுக்கு முதல் நாள் தான் ஹஸ்பண்ட் போய் என் பொண்டாட்டியை அங்கேயே வச்சுக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியை அனுப்ப சொல்லுங்கன்னு கொடுத்து 2 பேருமா சேர்ந்து அந்த கம்ப்ளைண்ட் அங்கே வருது, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, தம்பி பழைய மாதிரி எல்லாம் நினச்சிட்டு கையெல்லாம் ஊங்காதீங்க, நான் அடிக்கலைங்க அப்படிங்கிறாப்புல அந்த ஆள். அந்த பொண்ணு அவர் அடிக்கலைங்க, ஆனால் அப்படி கை இன்னைக்கு ஓங்குறவர் நாளைக்கு என்ன வேணால் செய்வார் தானேன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா அவருக்கு புத்தி சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் வாழ பாருங்க அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க, வீடு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி பேசும்போதே இந்த பொண்ணு சொல்லிடுறான், நான் அவனோட போய் வாழ முடியாது அன்னைக்கே வந்து சொல்கிறேன். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்கார் ரமணி, இன்ஸ்பெக்டர் இல்லாமல் மற்றவங்களும் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கூப்பிட்டு சத்தம் போட்டு அப்படியெல்லாம் பேசக்கூடாது, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு, அவங்க அப்பா அழத்தானே செய்வார், இப்படி ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதாகிடுச்சு என் பொண்ணு வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் பார்த்து ஏதோவா ஒரு என்கொயரி மாதிரி நடத்திட்டு அனுப்பிட்டார். இவர் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த கேஸை போடுறாரு. இந்த கேஸில் இப்போ நீங்கள் என்ன முடிவெடுக்க முடியும்? இதில் ஒன்றும் முடியாது. இந்த நிமிஷம், அதாவது அந்த வழக்கு வந்து என்கிட்ட பேச வர்ற வரைக்கும் கூட நான் எப்படியாவது சேர்த்து வச்சிட முடியும், அவங்க அப்பா எதிர்பார்க்கறது அதுதான் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த பொண்ணு பிடிவாதமாக இருக்குது. இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு, சைக்கலாஜிக்கலாக இதுவே மனசில் தோணிடுச்சு, அப்பா நான் எங்கேயாவது நிம்மதியாக இருந்திருக்கேன்ப்பா, இந்த வீட்லேயே இருந்திருக்கேன், என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த, மாமியார் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்க மாமனார் வேற ஒரு விஷயத்தில் நாங்கள் இதே வெளியே கட்டியிருந்தா எங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும்னு ஏதோ சொல்லிட்டார் போல். அது அந்த பொண்ணு மனசில் தோணிடுச்சு. அது சைக்கலாஜிக்கலாக ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஆன உடனே அந்த பொண்ணு, நான் வேலைக்கு போகலப்பா, எனக்கு வேலைக்கு போனால் கூட வேலை சரியாக செய்ய முடியலை. இவ போனது ஒரு சாதாரணமான ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அதில் வேலையிலேருந்து நின்றுடுறா, வீட்டில் இருக்கா. ஸோ கேஸ் நடத்தும்போது வேலை இல்லைன்னா இந்த பொண்டாட்டியை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு? கண்டிப்பா புருஷனுக்கு தான். புருஷனுக்கு தானே. அதாவது ஒரு ஆண்மகனுக்குரிய கணவனுக்கான தார்மீக கடமை. உடனே இந்த பொண்ணு என்ன பண்றா, ஒரு பெட்டிஷன் போட்டா, எதுவுமே கண்டுக்காம இருக்க, நீ பாட்டுக்கு நீ கேஸ் போட்டுருவியா, நீ என் வாழ்க்கையை அழிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேஸை போட்டு என்னங்கிற, எனக்கு மாசமானா என்னுடைய செலவுகளுக்கு குறைந்தபட்சமா எனக்கு ஒரு 20,000 தேவைப்படும், நாமினல் அமௌண்ட். நிறைய கேஸ்ல நிறைய எல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் இல்லாம எனக்கு 20,000 தேவைப்படுது, நான் வந்து சாப்பிட்றதுக்கு, துணிமணிக்கு, மருந்து செலவுக்கு, டெலிஃபோன் செலவுக்கு, இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு, இந்த மாதிரி எல்லாமே உண்டு தானே. அப்போ அப்படி கேட்ட உடனே அவருக்கு ஒரே கோபம், உனக்கு நான் கொடுக்க வேண்டியதே இல்லை, நீ தான் வீட்டை விட்டு போயிட்ட அப்படின்னு. அதாவது ஜென்ரலாக ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொண்ணு தானா அந்த வீட்டுக்கு போயிடுச்சுன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சுன்னா, யாரா அவ தானே புருஷனை விட்டு போனா, அவளுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும், அவளை எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படி வந்து கோர்ட்டு பார்க்கறது கிடையாது. புரிஞ்சுக்கணும் ஆண்கள், நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பட்டா கூட அந்த பொண்ணு ஏன் அந்த வீட்டை விட்டு வெளியே போனா அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. ஒரு சரியான காரணத்துக்காக ஒரு பொண்ணு அங்க போயிருந்ததுன்னா அதை காரணமா வச்சு நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் விசாரணை நடக்குது. இவர் வந்து இல்லை எனக்கு இது இல்லை, நான் இஎம்ஐ கட்டுறேன், நான் வீடு வாங்கியிருக்கேன், எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், எல்லாம் உண்மை, எல்லாமே உண்மை. அவருக்கு பிரச்சனை இருக்குங்கிறது உண்மை. ஆனா அந்த பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக எனக்கு செலவு அங்க அதிகம் ஆகுதுங்கிறதுக்காக பொண்டாட்டிக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அது முடியாதுங்கிறத நாங்க எங்க வாதத்துல எடுத்து சொல்றோம். அது இல்ல, உங்களுக்கு என்ன சம்பளம், இவர் உடனே குறைச்சு, அவங்களுக்கு 2 வக்கீல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தப்பான வழியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அவங்க வந்து சொல்லணும் எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு இதெல்லாம் போயிடுது, இத்தனை தான் காசு வருதுன்னு அவர் ஒரு பொய்யை சொல்றார். பொய்யை சொன்னதுக்கு அப்புறமா நாங்க என்ன பண்ணினோம், இங்கிருந்து அவர் வேலை செய்யற சதர்லாண்ட் கம்பெனி இருக்குது பாருங்க, அதுக்கு வந்து சுப்பினா பெட்டிஷனுக்கு ஆர்டர் கொடுக்க சொல்லி, சுப்பினா நான் ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, அந்த மாதிரி தகவல்களை நம்ம வாங்கிக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில அப்படி ஒரு மனு போட்டோம், கோர்ட்டாரும் அனுமதிச்சாங்க. உடனே அவர் வந்து ஒரு சம்பள பட்டியல் போடுறாரு. இந்த நோட்டீஸ் அங்க போய் அங்கிருந்து உண்மை வர்றதுக்கு முன்னாடியே இவர் ஒரு பட்டியலை போடுறாரு. பட்டியலை போடும் போது அவர் சொல்றாரு, பாருங்க எனக்கு இவ்வளவுதான், உண்மைதான். அவருக்கு அவர் வாங்குற சம்பளத்துல பெரும்பாலும் அவர் ஒரு 50,000 சம்பளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுலயே பெரும்பாலும் போயிடும், அது உண்மைதான், அதையே நாங்க பார்த்தோம், அது அந்த மாசத்துக்கான சம்பள பட்டியல். அப்பதான் நாங்க ஒரு வாதத்தை எடுத்தோம். என்னன்னா, ஆமா நீ சம்பாதிக்கிறதெல்லாம் செலவாயிடுதுன்னு நீ சொல்றது உண்மைதான், ஆனா எதுக்கு நீ செலவு பண்ற? உன் பொண்டாட்டிக்கு சாப்பாடு போடுறதுக்கு உனக்கு முடியல, ஆனா சொந்தமா வீடு வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டுற,
புரியுதா? அதுக்கு முடியுது. அப்ப அது வந்து உனக்கு ப்ராஃபிட். ஒரு வீடுங்கிறது ஒரு அசெட் ஆமா இல்லையா? ஆமா ஆமா. அது ஒரு செல்வம் சேர்க்கிற முயற்சி, ஒரு சொத்து சேர்க்கிற முயற்சி. அதனால உனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட்டபிளா நீ வந்து பண்ணக்கூடிய செலவுகளை இந்த கணக்குல காட்ட முடியாது. கட்டாயமா வந்து இந்த பொண்ணுக்கானது செய்யணும் அப்படின்னு. அப்புறம் எல்லாம் ஆர்கியூ பண்ணி அவங்க இல்லைங்க நாங்க வேணுங்க. அப்புறம் அப்படி அப்படியே மாத்தி மாத்தி போயிடுச்சு. ஆமா, ஒரு 10,000 ரூபாய்க்கு உத்தரவு வாங்கினோம். 10,000 ரூபாய் உத்தரவு வாங்கினாலும் அடுத்த கட்டம் எதை நோக்கி? அடுத்த கட்டம் சேர்ந்து வாழ்றதுன்னா நம்ம மனு போடணும். அம்மா இப்ப கூட சொல்லுங்க நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்போ என்னால சேர்ந்து வாழ முடியாதுங்க மேடம். எனக்கு அப்பயும் அதே தீர்க்கமா அதே லைன்ல தான் அந்த பொண்ணு. எந்த காரணம் கொண்டு எனக்கு இந்த ஆளோட சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு வந்து திருமணத்துக்கு நாங்க இவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு வந்து அதுல 5 லட்சம் எனக்கு கொடுக்கணும். 10 லட்சம் செலவாச்சுன்னா எனக்கு 5 லட்சம் கொடுக்கணும். அது போக நாங்க வந்து நகை பணம் கொடுத்துருக்குறோம், அவருக்கு நகை போட்டிருக்கோம், அது எல்லாம் எங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு போட்டு கணக்கு கொடுத்துட்டு 5 லட்சம் செலவு போக 5 லட்சம் போட்டு எனக்கு 10 லட்சம் நஷ்ட ஈடு கொடுங்க. ஒரு சாதாரண மத்தியதர குடும்பம். அப்பா, அந்த 10 லட்சத்தை கேட்டதுல இருந்து ஆரம்பிச்சது 2 வருஷம் ஓடியே போயிடுச்சு. எப்பா அந்த கேஸ் இழுக்க ஒரு பைசா நான் தரமாட்டேன், ஒரு பைசா தரமாட்டேன். எங்கிட்ட காசு கிடையாது. நான் வாங்கின காசு ஏதாவது இருந்தா அதை நான் கொடுத்துறேன். அது மட்டும்தான் கொடுக்க முடியும். எவ்வளவுதான் கொடுத்த. அப்புறம் மீடியேஷன் எல்லாம் போய் பேசி எவ்வளோ நாள் பேசினதுக்கு அப்புறமா ஒரு விஷயம், நம்ம வக்கீலா இருக்கும்போது ஆணுக்குன்னு இருக்கும்போது பொண்ணுக்கு கொடுக்க கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது எப்படி நாம கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதே வழக்கறிஞர் பொண்ணுக்கு வரும்போது அது பொண்ணுக்கு கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிற ஒரு டியூவல் கான்செப்ட்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இதுல வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சு போகுது. அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 5 லட்சம் தான் கொடுப்பேன்னு சொன்னேன். அதுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு வழி ஆயிடுச்சு. அவர் என்னதான் பண்ணுவாரு, அவருக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் வேற எங்கேயாவது ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு போனா ஒரு 10,000 சம்பாதிக்கலாம். இதுல போட்டு தொங்கிட்டு இருந்தா வாழ்க்கை போயிடும். பொண்ணுக்கு வந்து ரொம்ப வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, மனசும் ரொம்ப சரியில்லாம போயிடுச்சு. அவளை தேத்தி வெளியே கொண்டு வரணும். அதனால ஏதாவது பரவாயில்ல மேடம் முடிச்சு விடுங்கன்னு சொல்ல அந்த 5 லட்சம் தான் என்னால வாங்கி கொடுக்க முடிஞ்சது. ஆனா ரொம்ப மனசு வலிச்சது ஹரி இந்த விஷயத்துல. ரொம்ப கஷ்டம். கல்யாண செலவே 5 லட்சம் செஞ்சிருக்காங்க. ஆமா, நீங்க திருப்பி கொடுக்கறது கல்யாண செலவுக்கு. அந்த பொண்ணுக்கான என்ன நஷ்ட ஈடு கொடுத்தீங்க? அவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த 10,000 எந்த மூளைக்கு பத்தும்? 10,000 அப்புறம் கொடுக்க வேண்டாம். கேஸ் முடிஞ்சு போச்சுன்னா 10,000 கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு கதை. அது கிடையாதா? அது கிடையாது. அது இடைக்கால மனு மட்டும்தான். ஓ சரி. கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா பணம் வராது. கேஸ் முடிஞ்ச உடனே அவளுக்கு அந்த 10,000 வராது. அவ தன்னைத்தானே தன்னுடைய வேதனையிலிருந்து வெளியே வந்து திரும்ப பழையபடிக்கு ஏதாவது ஒரு வேலையை தேடி வேலைக்கு போய் தன்னோட சொந்த காலில் நிற்கணும். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, இதனால யாருக்குமே நிம்மதி கிடையாது. அந்த பொண்ணுக்கும் நிம்மதி இல்லை, அந்த அப்பா அம்மாவுக்கும் நிம்மதி கிடையாது. ரிட்டையர் ஆன வயசுனா போயிடுங்க, ஒரு 60-65 வயசுல ஒரு பிரைவேட் கம்பெனியில் போய் வேலை செஞ்சு ஒரு 10,000 வாங்கி இந்த பொண்ணுக்கு அடுத்த கல்யாண செலவு எப்படி செய்வாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த 5 லட்சத்துக்கு பதிலாக ஒரு 10 லட்சமாவது அவர் கேட்ட மாதிரி கொடுத்துருந்தா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்து ஏதோ ஒரு விதத்துல அந்த பொண்ணை இன்னொரு ரைட்டா ராங்க. அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்க வாழ்க்கை நடத்திருக்கீங்க, நீங்க தாம்பத்திய உறவு கொண்டு இருந்திருக்கீங்க. ஓகே இல்லையா? ஆமா. அந்த நன்றி கடனா கூட நீங்க நினைச்சிருக்கலாம். ஒரு 50,000 சம்பாதிக்கிறவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்துக்க முடியாது. வீட்டு கடனை 30 லட்சம் 50 லட்சம் ஒரு கோடின்னு எடுக்கிறீங்களா ஹரி? கரெக்ட் தானே ஹரி? நான் எடுக்கல மேடம், அவர் எடுத்திருக்காரு. ஆண்கள் எடுக்கிறாங்க. எடுக்க அது கட்ட முடியுதுங்கும் போது இதுவும் என்னுடைய கடன், வாழ்க்கை கடன் அப்படின்னு நினைச்சு கூட ஒரு பெருந்தன்மையோட கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுல நீங்கள் வேறுபடலாம், ஆனாலும் கூட ஒருத்தரை வேதனைப்படுத்தி நம்ம வாழ முடியாது. நான் சொன்ன விஷயத்தினால அவர் வேதனைப்படலாம், ஆனால் அல்லது மற்றவங்க கூட வேதனைப்படலாம். ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, யார் ஒருத்தரையும் வேதனைப்படுத்தி அடுத்தவன் வாழ்ந்துட முடியாது. கண்டிப்பா. அதை வந்து கட்டாயமா புரிஞ்சுக்கிறோம். இப்ப என்னன்னா, நீங்க ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு, நீங்க பணம் கட்டுறதுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கீங்களோ அதே மாதிரி நீங்க வாழ்ந்த, திருமணம் செய்து வாழ்ந்து அனுபவித்த ஒரு பெண்ணுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயமா செய்யணும். அதுதான் உங்களுக்கு பிற்காலத்துல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேடம், இது பல பேருக்கு ஒரு புரிதலாகவும் பாடமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், இருந்தால் நல்லது. நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.